Bonjour les garçons et les filles. Maintenant, nous allons voir les adjectifs possessifs en français. Now, we are going to see the possessive adjectives in French. So, normally, when we say possessive, we can heard about that in our house or with our family. So if any small children is there in our family, means they don't allow to our parents to close with us. This is called possessive, right? இப்போ நம்மளோட சின்ன பசங்க இருக்கிறாங்க அப்படின்னாக்கா நம்ம தம்பியோ தங்கச்சியோ நம்ம கூட க்ளோஸாக இருக்க நம்ம பேரண்ட்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. திஸ் இஸ் கால்டு பொசசிவ். ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த சின்ன பசங்க என்ன யூஸ் பண்ணுவாங்க, என்னோட அம்மா, என்னோட அப்பா அப்படின்னுவோம், என்னோட அக்கா அப்படின்னுவாங்க. ஸோ இது மாதிரியான ஒரு வார்த்தையை தான் நம்ம இங்கிலீஷ்லேயோ அல்லது ஃப்ரெஞ்சில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இங்கிலீஷில் நம்ம என்ன சொல்லுவோம், மை மதர், மை சிஸ்டர், மை பிரதர். அதையே நம்ம வந்து ஃப்ரெஞ்சில் பார்க்க போகிறோம். மை மட்டும் அல்லாமல் மை, யுவர், ஹிஸ் ஆர் ஹர், அவர், யுவர், தேர் அப்படிங்கிற இந்த டேர்ம்ஸ் வந்து நம்ம ஃப்ரெஞ்சில் பார்க்க போகிறோம். அதுக்கு you can have this small tabular column like we studied in the 10th standard in maths clocks table, logarithm book clocks table சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி இப்படி பார்த்தோம்னா நமக்கு அது easily we can get that. How to format this tabular column அப்படின்னு பார்த்தீங்கன்னா, normally this is called noun. Noun means noun. Then ms means masculine singular, and fs means feminine singular, and mfpl masculine or feminine plural. This is called in English, right? இப்போ இது ஃப்ரெஞ்சில் நோம் அப்படின்னா நவுன் பார்த்தோம். இது masculine singular க்கு ஃப்ரெஞ்சில் என்ன சொல்றோம்னா masculin singulier, masculin singulier. This is called femina singulier and masculin femina plural. English க்கு ஃப்ரெஞ்சில் we can say anglais. So we can already know that personal pronoun, this is called noun, subject noun or personal pronoun அப்படினு சொல்லுவோம் இல்லையா, subject pronoun or personal pronoun. Je, tu, il, elle, nous, vous, il, elle, plural form. So this tabular column like this, you can write this heading, you have to by heart, and mo to son, ma ta sa, me te se. So இந்த மாதிரி ஒரு ராகமா நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படியே இந்த ஆர்டர் வைஸ் it will be very easy. What can you do is, in maths or in accountancy you can do rough work இல்ல. So if this exercise will ask in the question paper அப்படின்னாக்கா, you can write in the rough side பேப்பர்ல வந்து left right hand side cornerல you can write அந்த exercise பக்கத்துல எழுதினாலே உங்களுக்கு இந்த exercise தெரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். நீங்க அதை வச்சு நீங்க வந்துட்டு பேப்பர் கரெக்ஷன் பண்றவங்களுக்கு ஒரு ஈஸியா இருக்கும். ஸோ மோ தோ சோன் மா தா சா மே தே சே. ஏன் இந்த மாதிரி மூணு டைப்பா வருது அப்படின்னா, நமக்கு ஃப்ரெஞ்சை பொறுத்த வரைக்கும் மேஸ்குலைன், ஃபெமினைன், அது மாதிரி சிங்குலர், ப்ளூரல் இதெல்லாம் இருக்கு இல்லையா. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் மை புக், மை பென் அப்படின்னு சொல்லிடலாம். பட் இந்த ஃப்ரெஞ்சை பொறுத்த வரைக்கும் புக் ஆர் பென் பிலாங்ஸ் டு விச் ஜெண்டர், அக்கார்டிங் டு தட் ஜெண்டர் that adjective possessive will occupy the place, ரைட்டா. எந்த adjective வரும் அப்படிங்கிறது அதுக்கு தகுந்த மாதிரி அமையணும். ஸோ நெக்ஸ்ட் அடுத்த 3 வந்து பார்த்தீங்கன்னா notre, votre, leur, notre, votre, leur, no, vo, leur. ஒரு எஸ் மட்டும் சேர்த்துக்கிறீங்க. நோ அந்த எஸ் வந்து சைலண்ட், சரியா. அப்ப மோ to son,
ma ta sa me te se notre votre leur notre votre leur no go leur இந்த மாதிரி வருது. இதோட மீனிங் வந்து நான் இங்க எழுதிருக்கேன் my அதாவது இந்த mo ma me மூணுமே என்னது my ton ta te your son sa se his or her notre notre no our votre votre o your leur 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 their சோ இந்த மாதிரியான மீனிங் வந்து நமக்கு வருது. சோ இது மாதிரி நம்ம பார்க்கணும். இப்போ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படினா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏற்கனவே நமக்கு பிரெஞ்சுல தெரியும் என்ன தெரியும் which word is ending with e is called feminine gender otherwise masculine gender இது எல்லாத்துக்கும் செட் ஆகாது ஒரு சில எக்செப்ஷனல்ஸும் இருக்குது. அப்ப l i v r e livre livre அப்படினா என்னன்னா புக் அப்படிங்கிற ஒரு மீனிங். இது வந்து ஈல முடிஞ்சிருந்தாலும் மாஸ்குலைனுக்கு இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். சோ இதுக்கு எப்படி வரலாம் மோ லீவ் மை புக் அப்படிங்கும் பொழுது மோ லீவ் அப்படிங்கும் இந்த மோ எடுத்துருவோம். அதாவது நம்ம மைன்னு சொல்ல போறோம். மைங்கிறது இப்போ இது வந்து ஐ இல்லையா ஐ தான் வந்து மைன்னு மாறுது யூ யூஆர் மாறுது ஹி சீங்கிறது ஹிஸ் ஹெர்னு மாறுது. அப்ப இப்போ இந்த மை புக் அப்படிங்கிறது நம்ம இங்க ஐ தான் மைன்னு மாறுது இல்லையா. அப்போ இந்த ஐக்கு நேரா பார்க்கணும். பார்த்துட்டு இது என்ன ஜெண்டர் இது என்ன ஜெண்டர் இது ஈல முடிஞ்சிருந்தாலும் மாஸ்குலைன் ஜெண்டர். So இதுக்கு நேரா masculine symbol ல MON போடும். இதே நம்ம if we want to say his book or her book னு சொல்லணும் அப்படினாக்கா என்ன பண்ணுவோம் இது வந்து masculine gender இல்லையா இது masculine கன்சிடர் பண்ணிட்டோம். அப்ப he she தான் his அல்லது her னு மாறுதுல. அப்ப இதுக்கு நேரா masculine symbol பார்த்தீங்கன்னா so. அப்ப இதுக்கு many answers are possible ஸ்போக்கன் வைஸா பார்க்கும்போது. பட் கிராமட்டிக்கலா நம்ம என்னன்னா மேக்ஸிமம் நீங்க எல்லாத்துக்குமே வந்து மைங்கிறத போட்டாலே போதுமானது. ஓகே இந்த எக்ஸர்சைஸ் புக்ல கொடுத்திருப்பாங்க இல்லையா அதுல வந்து நீங்க மைங்கிறதுக்கு தெரிஞ்சுக்கலாம். மைனாலுமே MON MA MES இருக்கு இல்லையா இதுல அந்த ஜெண்டர் அந்த நவுன் குறிப்பிட்ட நவுன் வந்து என்ன ஜெண்டரோ அதுக்கு ஒரு மாதிரி போடணும். This is called adjective possessive not more than that. இதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது. இதுல masculine feminine கண்டுபிடிக்க தெரியணும். some exception இருந்தா அதுக்கு என்ன வேர்ட்ஸ் வந்து எக்செப்ஷனல். அதே மாதிரி இது வந்து மெய்சோன் இன்னொரு எக்செப்ஷனல் இருக்கு என்ன தெரியுமா மெய்சோன் மெய்சோன்னா ஹவுஸ் இங்கிலீஷ்ல கேட்சி ஹவுஸ். பட் இது ஈல முடியல அதனால இது என்னது ஒரு feminine gender. சோ மா மெய்சோன் மை ஹவுஸ் அப்படினா மா மெய்சோன் அப்படி வரும். சோ இந்த மாதிரி எக்செப்ஷனல் வேர்ட்ஸ் தெரிஞ்சுக்கிறது நல்லது. சரி இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கனால இந்த எக்செப்ஷனல் வேர்ட்ஸ் உங்களுக்கு எக்ஸாம்பிளா காட்டிடுறேன். நார்மலா நம்ம எழுதுறனால எழுதலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. இப்போ மை ஃபார் எக்ஸாம்பிள் பென்சிலுக்கு என்னன்னா crayon 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 means pencil. இப்போ இது வந்து என்ன masculine gender. அப்ப மோ crayon. இங்கிலீஷ்ல என்ன மை புக் மை பென் மை பென்சில் சொல்லிட்டு போகலாம். பட் இந்த பிரெஞ்சை பொறுத்த வரைக்கும் அந்த பர்టిక్యులரான நவுன் என்ன ஜெண்டரோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அமைக்கணும் அப்படிங்கிறது முக்கியமானது. ஓகேவா இத வச்சு நீங்க எக்சர்சைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். Next we are going to see l'interrogation. L'interrogation means the interrogation. Interrogation என்ன how to interrogate கேக்குறாங்களா interrogate பண்ணுவோம் அப்படினு சொல்லி interrogate பண்ணனும் அப்படினா போலீஸ் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து interrogate பண்ணனும் அந்த கேஸ் விஷயமா interrogate பண்ணனும் அப்படினா நான் क्वेश्चन கேட்கணும். அப்ப how to ask question அதுக்கு क्वेश्चन இது வந்து என்ன டைப் ஆஃப் क्वेश्चंस நமக்கு எப்படி இருக்கு அப்படினு சொல்லி பாப்போம். பிரெஞ்சுல அது பிரெஞ்சு இங்கிலீஷ்ல எப்படி இருக்கு அத வந்து நம்ம பிரெஞ்சுல எப்படி எழுதணும். So first one is நார்மலா இங்க பாருங்க you speak French அப்படினு இருக்கு. You speak French. இது வந்து என்ன ஒரு பாசிட்டிவான ஒரு ஸ்டேட்மென்ட் இல்லையா பாசிட்டிவ் சென்டென்ஸ் அப்படினு சொல்லலாம். இப்போ இதையே வந்து கொஞ்சம் ராகத்தை மாத்தி கேட்டோம் அப்படினா அது ஐ மீன் சொன்னோம்னா அது क्वेश्चनா மாறும். எப்படின்னு பாருங்க. இது this is called you speak French. இதே क्वेश्चन இருக்கும்போது you speak French எப்படி கேட்கலாம் இல்ல இது क्वेश्चन you speak French அப்ப அது என்னது intonation type of question. ஓகேவா இது பேரு intonation. எழுதும்போது என்ன பண்றோம் அந்த ஸ்டேட்மென்ட்டை எழுதி ஒரு क्वेश्चन மார்க் போட்டீங்கன்னா அது क्वेश्चन ஆயிடுது ரைட்டிங் பர்பஸ்ல. ஓகேவா சோ ஸ்போக்கன்ல ராகத்தை மாத்துறோம் ஸ்லாங்க மாத்துறோம். you speak French அப்படிங்கிறதுக்கும் you speak French அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா. அது அடுத்தது கிராமட்டிக்கலா
நார்மலா அந்த verb அதெல்லாம் கரெக்ட்டா போட்டு எழுது क्वेश्चन வேர்ட் verb போட்டு எழுதுறது வந்து என்னது do you speak french அப்ப அந்த you speak frenchங்கறத ஃபாலோ ஆயிட்டே வருது பாருங்க you speak frenchங்கறது கொஞ்சம் மாத்தி மாத்தி எழுதுறோம் அப்ப நமக்கு அது क्वेश्चनா ஃபார்ம் ஆயிடுது do you speak french grammatically அந்த verb क्वेश्चन எடுத்து எழுதுறோம் சரியா இந்த you speak french க்கு மட்டும் do போட்டு எழுதிருக்கோம் the next வந்து இந்த டைப் வந்து inversion type inversion typeங்கறது நம்ம ஓல்டன் இங்கிலீஷ்ல ஃபாலோ பண்ணாங்க இப்போ வந்து ரொம்ப ரேர் தான் யூஸ் பண்றது இல்ல சோ speak you french என்ன பண்ணிருக்காங்க இந்த you speak frenchல இருக்கிற speak தூக்கி முதல்ல போட்டு you தூக்கி அப்புறம் அடுத்ததா போட்டு எழுதிருக்காங்க சோ இது நமக்கு ஒரு பேட்டர்ன் இப்போ இதே வந்து பிரெஞ்சுல பார்க்க போறோம் இப்போ இதுக்கு நமக்கு என்ன தேவை இதுல verb எங்க இருக்கு சப்ஜெக்ட் எது you verb அடுத்து இமிடியேட்டா வந்து நமக்கு verb இருக்கும் இல்லையா இப்போ speakங்கிறது verb அப்ப சப்ஜெக்ட் verb மாத்தி எழுதிருக்காங்க அப்ப இந்த verbங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீக்ங்கற verbக்கு பிரெஞ்சுல இருந்து இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம் என்ன அப்படினா parler அதுக்கு கான்ஜுகேஷன் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்துப்போம் கண்டிப்பா அப்படினா நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம் parler p a r l e r parler parler to speak இப்ப vous parlez français இந்த you க்கு வந்து v o u s போட்டுருக்காங்க I mean போட்டுருக்கோம் then parler p a r l e z vous பொறுத்தவரைக்கும் கான்ஜுகேஷன் e z தான் முடியும் இன்ஃபினிட்டிவ் ஃபார்மும் இந்த vous க்கு உள்ள அந்த ப்ரொனன்சியேஷன் சேம் தான் a தான் முடியும் ஓகே vous parlez français அது பாசிட்டிவான ஸ்டேட்மென்ட் அதையே vous parlez français ஃப்ரான்சேனா பிரெஞ்சுன்னு அர்த்தம் ஓகே இப்போ vous parlez français क्वेश्चन மார்க் போட்டுருக்காங்க அதே மாதிரி do போடுறது அது என்னன்னா do இப்போ எஸ்க்குங்கிறது ஒரு do அது டென்ஸுக்கு தகுந்த மாதிரி வரும் சம்டைம்ஸ் ஈஸ்க்கும் யூஸ் ஆகும் ஈஸ் அதுக்கு யூஸ் ஆகும் is क्वेश्चन வெர்பா யூஸ் ஆகும் இல்லையா is it yours அப்படிங்கறது அந்த ஈஸ்க்கு எஸ்க்கு கேட்கலாம் அப்ப எஸ்க்குனா do ரைட் vous parlez அங்க அப்படியே எழுதுறோம் vous parlez français அப்படியே இன்வர்ஷன் டைப் எதுல இந்த நார்மலா ஸ்டேட்மென்ட் இருக்குல அப்ப parlez vous français எல்லாத்துக்கும் क्वेश्चन போடுறோம் அது ரொம்ப முக்கியம் ஓகேவா சோ இந்த மாதிரி தான் நமக்கு இன்டரோகேஷன் ஃபார்ம் ஆகுது இன் பிரெஞ்சுல சரியா சோ இன்னைக்கு என்ன பார்த்தோம்னா adjective possessive and interrogation சோ இதுக்கு என்னென்ன தெரியணும் one is you have to know nouns and then this noun I mean that particular noun belongs to which gender first of all அது வந்து you have to know அப்புறம் அதுக்கு some exceptions இருக்கு e ல முடிஞ்சாலும் அது masculine ல வரும் e ல முடியாம இருக்கும் அது feminine ல வரும் சோ இந்த மாதிரி exceptions இருக்குது by practice we come to know what is what அப்படிங்கற மாதிரி தெரிஞ்சு வந்துரும் சோ தெரிஞ்சிட்டா அதுக்கு அப்புறம் அது ஜெண்டர் என்னவோ அதுக்கு மாதிரி இதுல அப்படி இப்படி பார்த்து அது எழுதிக்கலாம் ஓகே டாக்டர் கால் சொல்லிருக்கேன் இல்லையா ராகமா மோதோசோ மாதாசா மேதேஷே நோத்ரு ஓத்ரிலர் நோ வோலர் இந்த மாதிரியான ஒரு விஷயம் the next of the interrogation மூணு டைப் இருக்கு இத என்னன்னு பாத்துறோம் இல்லையா சோ இதோட நம்ம இன்னைக்கு முடிப்போம் ஃபர்தரா நீங்க பேசிக் லேர்ன் பண்ண the French language will come easily automatically so don't worry about that anything be free be safe be cool and be disciplined first of all you have to follow 3 P's I mean 3 P's P 3 P's that means principle and presence peaceful அதாவது if we follow God's principle கடவுளுடைய கொள்கையை ஃபாலோ பண்ணி இருந்தோம்னா அவருடைய presence இருக்கும் நம்மகிட்ட நம்மளால மத்தவங்கள்ட்டயும் இருக்கும் அதே மாதிரி அவருடைய காடோடைய பீஸ்ஃபுல்லும் இருக்கும் சோ இத பிராக்டீஸ் பண்ணி பாருங்க நாட் I mean வேர்ல்ட்லியா இல்லாம இத ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரும் for that I wish you very all the best and may God bless you all. Thank you students.